ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் மேரேஜ்க்கு கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையும் தான் நான் வந்து பிரிக்க போகிறோம். அந்த கிஃப்ட்டை நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். யார் யார் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கிஃப்ட்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப நாளாக இந்த கிஃப்ட்டை பிரிக்கலாம் நானே எங்கள் அண்ணா கிட்ட சொல்லிட்டே இருக்கேன். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பிஸியாக இருக்கிறதுனால அந்த கிஃப்ட்டை பிரிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. சரி, இன்னைக்கு தான் ஒரு வழியாக மேரேஜ் ஆகி 15 நாள் கழிச்சு தான் கிஃப்ட்டே பிரிக்கிறோன்னா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்குள்ளே எப்படியும் ஒரு மாதம் தான் ஆகிடும்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ என்னென்ன கிஃப்ட்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி பிரிச்ச கிஃப்ட் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விருந்துக்கு போன இடத்துல எங்கள் சித்தி வந்து கொடுத்தாங்க. வெள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி படம் போட்ட மாதிரி. இந்த கிஃப்ட் வந்து மேரேஜ்லேயே வந்து நாங்கள் பிரிச்சிருப்போம். இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணா வந்து கொடுத்தது, சித்தி பையன் கிரண். எனக்கும் அவருக்கும் கொடுக்கல, ஃப்யூச்சரில் வர குழந்தைக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் நல்லா தான் இருக்குல்ல. நானும் அப்போ பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். ஒரு குட்டி பவுல், ஒரு கிளாஸ், அப்புறம் ஒரு ஸ்பூன். சாப்பாடு ஊட்டுறதுக்கு, தண்ணி குடிக்க வைக்கிறதுக்கு, சாப்பாடு ஊட்டுறதுக்கு. அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணத்துலேருந்து வந்திருந்தாங்க 2 ஆண்டி. அவங்க வந்து மேரேஜுக்கு முன்னாடியே வந்து போயிட்டாங்க. மேரேஜ் அன்றைக்கி அவங்க வீட்டில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், என்கேஜ்மெண்ட் அப்படின்றதுனால வர முடியாதுன்னு வந்து முன்னாடியே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த கிஃப்ட்டு தான் வெள்ளியில் பிள்ளையார் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அந்த பர்ஸ் எடுக்கலாமா, அதையும் பிரிச்சுடுவோம். பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து படி இருக்குது. இதையும் நாங்கள் பிரித்து பார்த்துட்டோம். அந்த ஆண்டி கொடுக்கும்போதே பிரித்து பார்க்க சொன்னாங்க. ஆண்டி இல்லை, சாரி, அக்கா. என்னோட அக்காவோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பழக்கம் பெங்களூரில் வந்து அவங்க வந்து மேரேஜ்க்கு வந்திருந்தாங்க. குமுதா அந்த அக்கா வந்து கொடுத்தாங்க. இது வந்து ரொம்ப நல்லது, இந்த மாதிரி வெள்ளியில் படி வாங்கி வச்சுட்டு பூஜை ரூமில் அரிசி போட்டு நீ வச்சிரு, அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வாங்கி கொடுத்தாங்க. ஸ்ரீமதி என்னோட ஃப்ரெண்டு, அவள் தான் கொடுத்தா. இது வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து ஸ்ரீமதி கொடுத்தாங்க. எடுத்துருங்க பாக்ஸில். டிஸ்போஸ் பண்ணுற வேலையை பார்க்க நீங்கள் கிஃப்ட் பிரிக்கிற வேலையை பாருங்க. அப்புறம் இவங்க யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியல. ராஜசேகரன் செல்வி. தெரியாது எனக்கும். கிஃப்ட் கொடுத்தவங்க யாருன்னே தெரியல, பேர் மட்டும்தான் தெரியுது. பட் அவங்க யாருன்னு தெரியல, அவங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருந்தார். இந்த மாதிரி மாற்றம். ஒருவேளை அம்மாவை கேட்டாலும் வீட்டில் கேட்டால் தெரியும். வீட்டில் ஒரு வேளை மாமியார் வீட்லையோ இல்லை எங்கள் அம்மா வீட்லையோ கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா வீடியோ பார்த்து மேரேஜில் வந்து கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அப்போ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்குல்ல? பிள்ளையார் சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் விருந்து போனப்போ அக்கா கொடுத்தது. மேரேஜ்க்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்க. கிளம்பி வர அவசரத்தில், பெங்களூர்ல இருந்து கிளம்பி மேரேஜ்க்கு வர அவசரத்தில் கிஃப்ட்டை மறந்துட்டு வந்துட்டாங்களாம். அப்போ விருந்துக்கு போனப்போ அந்த கிஃப்ட்டை வந்து ட்ரெஸ்லாம் வச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ வச்சு கொடுத்துட்டாங்க. என்னன்னு கேட்டால் சொல்லவே இல்லை. காமாட்சி அம்மன் விளக்கு, அது தட்டு வைக்கிறதுக்காக அது வச்சு கொடுத்துருக்காங்க. அதுவா, இது ஒரு குட்டி கதை இல்லை, பெரிய கதை. என் ஃப்ரெண்டு திவ்யானும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு அவள் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு. ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கோம், வந்து பெண் இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே வந்து கேட்குறேன். எதுக்குடின்னா, இல்லை கார்டில் எழுதவே இல்லை, கொஞ்சம் பெண் இருக்கா வாங்கி கூட எழுதி கொடுக்குறேன் அப்படிங்கிறான். யார் பேர் எழுதணும்னா என் பேர் அவனு பேர் எழுதணும் அப்படின்னா, சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், நீ கொடுத்துட்டு போடி அப்படின்னு. நான் எப்போவே அப்படிதான் பண்ணுவேன், ஏதாச்சும் ஒன்று. இது ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்குப்பா, பிரிக்க முடியல. அப்படியே காமிச்சிக்கலாம். இது இவங்க ஃப்ரெண்டு ரமேஷ் அண்ட் அருண், என்னோட ஃப்ரெண்டு ரமேஷ் அருண். ஏன் பேர் சத்தமாக சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா பின்னாடி உட்காந்து எழுதிட்டு இருக்கிறாரு. யார் யாரெல்லாம் கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் நாளைக்கு நம்ம அவங்க கிட்ட பண்ண முடியும் அப்படின்னு மொழியெல்லாம் எழுதுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. எல்லாம் விளக்கு அந்த மாதிரி சாமியும் வாங்கிட்டு வந்துருக்காங்க பாருமா. நல்லா இருக்கு. அக்கா கொடுத்தது தான் ஆஷா. எங்கள் அப்பா தான் இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துட்டு வந்திருக்காரு, ட்ரெயினில் கொண்டு வரணும் அப்படின்னு. இப்போ விருந்துக்கு போன இடத்துல விருந்துக்கு போயிருந்த இடத்துல எல்லோ கலரில் சூப்பராக இருக்குது பூ. வீடியோ எடுக்கிறதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கிள் வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு. கெட்டில் கொடுத்துருக்குறாரு. ஆல்ரெடி அம்மா வீட்லேயே 2 இருக்குது, ஒன்று பிளாஸ்டிக்கில், ஒன்று இந்த மாதிரி ஸ்டீலில். ஆனால் இது நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது, மாடலாக நல்லா இருக்குது. சுடுதண்ணி காய வச்சுக்கிறதுக்கு கெட்டில். ஓகே, தேங்க்யூ அங்கிள். எப்படியா அந்த அங்கிள் பாப்பாரு. இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கொடுத்தது. உனக்கு தெரியாது தானே? அப்போது எங்கள் 2 பேருக்கு தான் தெரியும், எனக்கு இருக்கும். பெங்களூர் போனப்போ கேன்டீன் போயிருந்தாங்க அம்மா, மிலிட்ரி கேன்டீன். அப்போது வாங்கிட்டு வந்தாங்க அங்கே பார்த்து கீ ஹோல்டர். நன்றி மம்மி.
நீங்களும் நன்றி சொல்லிடுங்க உங்க மாமியாருக்கு. அடுத்து இது வந்து டேவிட் குமார் சென்னை. அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது. அம்மா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தானே வாங்கி கொடுத்தாங்க. ஓ அந்த அந்த அங்கிள் மட்டுமா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். ரொம்பவே சூப்பராக இருக்குது விளக்கு. இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சனா பாட்டி காளிப்பட்டி சேலத்தில் வந்து பார்த்தீங்களா அங்கே வீட்டு பக்கத்தில் இருந்த பாட்டி கொடுத்தாங்க. குக்கர் பாக்ஸ் வீட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு அந்த பாட்டி வந்து குக்கர் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. நமக்கு குக்கர் வாங்குற செலவு மிச்சம் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் பாட்டி. அருண் அண்ட் தீபா கோயம்புத்தூர். டீ கப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, வீட்டுக்கு யாருன்னா கெஸ்ட் வந்தீங்கன்னா இந்த டீ கப்பில் நம்ம டீ போட்டு கொடுத்துருவோம். இந்த கிஃப்ட்டு நீங்கள் தான் சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா பிரியாவுக்கு வந்து தாலி செய்ய கொடுத்த ஒரு கடையில் கொடுத்துருந்தோம். ரெகுலராக அந்த கடையில் தான் கொடுப்போம். ஸோ அந்த கடையிலேருந்து வந்து கொடுத்துட்டு போனாங்க. நகையெல்லாம் அந்த கடையில் வாங்குவீங்கல்ல? எப்பயும் நகை ஒரே கடையில் வாங்குறாங்க. ஃபேமிலி கஸ்டமர்ஸ். பெருமாள் அம்மா இங்கே பாருமா, லக்ஷ்மியும் உட்காந்துருக்காங்க. அடுத்த கிஃப்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட். ஆமாம், ரஞ்சித் அண்ட் ரவி கஷ்டப்பட்டு பேக் பண்ணுவாங்க. ஆனால் பிரிக்கும் போது எப்படி கண்ட குளமாக பிரிக்கிறோம்ல, ஃபோட்டோ வைக்கிற மாதிரி. மேஜிக் மிரர். அது மேஜிக் மிரர் அது பேரு. அதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா தெரியும். ஆமாம், இப்போ லைட் போடுங்க. இப்படி தெரியும். ஓகே ஓகே, சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கு. லைட் லாம்ப் மாதிரியே இருக்கும்ல. ஆமாம். இவங்க வந்து தாமரை செல்வன். இவர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஷோகேஸ் இருக்குல்ல, அங்க வச்சிடலாம். இந்த கிஃப்ட் வந்து ஆல்ரெடி பிரிச்சுட்டோம் பெங்களூர்லயே. பெங்களூர்லேருந்து போனப்ப அக்கா வந்து கொடுத்தாங்க. பிரிக்க வேணாம்னு நினைக்கிறேன்ல, அப்புறம் வைக்கும் போது பிரிச்சுக்கலாம். இங்கே நம்ம ஃபோட்டோ வச்சுக்கலாம். இது நல்லா இருக்குது, இது ஹுட்டில் பண்ண மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே வால் கிளாக் செல்லு போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சது. சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸு அருண் அண்ட் ரமேஷ். சும்மா ஃப்ரேம், ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி, சும்மா மயில் போட்ட மாதிரி. மாட்டியிருக்கா, கொக்கி இருக்கு, மாட்டிக்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது ராதாகிருஷ்ணவா? ஓகே ஓகே. அடுத்த கிஃப்ட் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. நிறைய இந்த மாதிரி இருந்ததுல கிஃப்ட். இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் ரவின். நான் சொன்னேன் நிறைய கிஃப்ட் அவங்களுக்கு தான் வந்திருக்கு. எனக்குலாம் கிஃப்ட் யாரும் கொடுக்கல. எங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு மட்டும் மொத்தம் ரெண்டு கிஃப்ட் தான் வந்திருக்கு. மேட் ஃபார் ஈச் அதர். சேம் அதே கிஃப்ட் அப்படிதான் இருந்துச்சு. மேட் ஃபார் ஈச் அதர்னு இருந்தது. இதே ஹுட் டைப்ல தான் இருந்துச்சு. இதுவும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன இடம் தான் தேடணும், எங்க வைக்கிறது அப்படின்னு. இருக்கலாங்களா? பேர் சொன்னியா? ஐயோ, என்ன காணுமே பேப்பர். என்னன்னு சொன்னேன்? நீ என்ன பேர் சொன்ன? சாரி, இந்த கிஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரே இல்லை. நான் படிக்கவே இல்லை, பார்க்கவும் இல்லை. நான் பாட்டு கிழிச்சு போட்டேன். ஆனாலும் பேரே இல்லை. யாருன்னு தெரியல, பேர் தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த பேர் இல்லாத கிஃப்ட் கொடுத்த நல்லத்துக்கு நன்றி. யாராக இருந்தாலும் வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் தான் கிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னு. யாரும் தெரியல. சூப்பராக இருக்குது, ஜொலிக்குதுல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. யார் கொடுத்தீங்கன்னு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் வந்து. தேங்க்யூ. இது வந்து என்னோட ஃப்ரெண்டு. இப்போ தான் நான் சொல்லிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸே யாரும் கொடுக்கல அப்படின்னு. கடைசியில் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்துருக்கா, என்னோட யூஜி ஃப்ரெண்டு. யூஜியில் அதுவும் கிளாஸ்மேட் இல்லாமல் என்னோட பஸ்மேட்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவதான் கொடுத்துருக்கா. என்னப்பா எல்லாருமே இதே மாதிரி குட்டன்லேயே கொடுத்துருக்காங்க. குதிரை மேலே போகுது வால் கிளாக்கு. இதுதான் பேர் சொன்னனே, திவ்யா. திவ்யா பாரதி. திவ்யா பாரதி. ஆனா ஃபுல் நேம் திவ்யா பாரதி, ஆனா திவ்யா தான் கூப்பிடுவோம். உங்களுக்கு வந்த கிஃப்ட் பிடிக்கவா? ஸ்பூன் டின்னர் செட் கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. இந்தாங்க, உங்களுக்கு தான் சாப்பாடு போட்டு கொடுக்குறேன் டெய்லி. இந்த கிஃப்ட்டை மறந்தே போயிட்டேன் சைடில் வச்சதுனால. இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அம்மா வீட்டு குடியிருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் வந்து கொடுத்தாங்க. ஆன்ட்டி அங்கிள். என்னது? ஷாப்பர். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு ஷாப்பர் வாங்கி கொடுத்துருக்காங்க.
இந்த ஃபோட்டோவே நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா கட் அவுட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க டெக்கரேஷன் பண்ணுறவங்க, ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறவங்க. அந்த கட் அவுட்டுக்காக நாங்கள் வந்து மேரேஜுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி தான் எடுத்தோம் அந்த ஃபோட்டோவை. அந்த ஃபோட்டோவையும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி ஃப்ரேம் போட்டாங்க. அம்மா தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ். அரவிந்த் குமார், அரிமணி கண்ணன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நீங்களும் சொல்லுங்க நல்லா இருக்கா இல்லையான்னு. இந்த கிஃப்ட்டை நான் மறந்துட்டேன் ஷேர் பண்ணுறதுக்கு. அப்பா தான் இப்போ ஞாபகப்படுத்தினாங்க. அதாவது இதான் அது பெரிய பெரிய கிஃப்ட். அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட் கேமரா. இது வீடியோ வந்து எடுத்துட்டோம். நேற்று தான் அண்ணா வந்து கொடுத்தாங்க கையில் எனக்கு கிஃப்ட் வந்து. அது வந்து அம்மா சேனலுக்காக வந்து வீடியோ எடுத்துட்டாங்க. அதனால் நான் வந்து தனியாக எடுக்கல வீடியோ. இப்போ கிஃப்ட் வீடியோவில் எதையும் காட்டிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணேன். ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கெனான் கேமரா இருக்குது. இப்போ நான் தனியாக வந்துட்டேன் இல்லைங்களா மேரேஜ் ஆகிட்டு. ஸோ அவங்க வீட்டில் வந்து வீடியோ எடுப்பாங்க, அண்ணா அம்மாலாம் வீடியோ எடுப்பாங்க. அதனால் எனக்கு தனியாக வேணுன்றதுனால ஒரு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணிட்டார் அண்ணா, வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதே கேமரா தான், கெனான் அதே கேமரா தான். அதே யூஸ் பண்ணதுனால இதே வந்து வாங்கிக்கோ, அப்போ தான் உனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்போ நான் ரொம்பவே தேங்க்ஸ் கேமரா கொடுத்ததுக்கு. அதே மாதிரி கிஃப்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லா வீடியோவில் நான் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தவங்களே தான் நீங்கள் வந்து விஷ் பண்ணுறீங்க. ஆனாலும் சலிக்காமல் நேற்று வீடியோவில் தான் விஷ் பண்ண அப்படின்னு இல்லாமல் இன்றைக்கி போட்ட வீடியோலையும் நீங்கள் தொடர்ந்து விஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாருக்கும். விஷ் பண்ண எல்லாருக்கும், கிஃப்ட் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ அவர் 1 word தான் பேசுவார். அதுக்கப்புறம் பேசிடுவார். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ. ஓகே, பாய்.